பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மகனே மகளே, உங்கள் கவலைகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் பாரத்தை சுமக்கிறதுக்கு நான் இருக்கேன், என்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஏன் கவலைப்பட்டுனே இருக்கீங்க? நீங்கள் கவலைப்படுறனால உங்கள் சரீரத்தில் ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுமா. நீங்கள் முடிஞ்சு போன காரியத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுனே இருக்கீங்க. அந்த காரியம் முடிஞ்சிச்சுல, இனிமேல் நீ கவலைப்படாத, உன் கவலை போக்கிறதுக்கு நான் இருக்கேன், என்கிட்ட ஒப்பு கொடுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பின பர்சன் உங்களை விட்டு போயிருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் நடக்காமல் போயிருக்கலாம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறாதபடி நிறைய தடைகள் கூட வந்திருக்கலாம். அதனாலேயே நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா ஏசப்பா சொல்கிறார், நீ கவலைப்படாத. கர்ப்பத்தின் கனிக்காக கவலைப்பட்டு இருக்கியா? வேலைக்காக கவலைப்பட்டு இருக்கியா? படிப்புக்காக கவலைப்பட்டு இருக்கியா? வெளியோட எதிர்காலத்துக்காக கவலைப்பட்டு இருக்கியா? எதை குறித்துமே கவலைப்படாத, என்கிட்ட ஒப்பு கொடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறார். அதான் வருத்தப்பட்டு பாரம் சொல்கிறீங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தரேன். அப்போ ஏசப்பா பார்த்துக்கிறதுக்கு தயாராக நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட போகணும். அப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா நீங்கள் எல்லாரும் மாறும்போது, அவர் விசுவாசிக்கிற பிள்ளையாக மாறும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் அவர் பதில் தருவார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல் வைக்கிற வசனಕ್ಕೆ என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.